யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆகடி. ஏய் எரும மாடே, நீ ஏன் வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றிக்கிட்ட? அப்போ நான் எந்த வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றி கொண்டு போகிறது? ஒழுங்கா என் வாட்டர் கேனை என்கிட்ட கொடுத்துருப்பேன். எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் பார்த்துக்கோ. தீபா, மீனா, 2 பேரும் சடக்குன்னு கிளம்புங்கடி. வாட்டர் கேனுக்குலாம் தண்ணி ஊற்றலைன்னா ஊற்றிக்குங்க. சடக்குன்னு யூனிஃபார்ம் போட்டு வாங்க. சாப்பாடு ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு சீக்கிரமாக கிளம்புங்க. ஸ்கூல் வேன் வந்துடும் பார்த்துக்குங்க. பிறகு லேட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு பறந்து பறந்து போனீங்க. 2 பேர்த்தையும் மொத்தி பிடிவேன் பார்த்துக்குங்க. டெய்லி உங்களுக்கு இதே பழப்பா போச்சு. பாருடி, அம்மாவே சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல நீ கிளம்பல வாட்டர் கேனுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து உன்னை மொத்த போகிறாங்க பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் வாட்டர் கேனு. வாட்டர் கேனை எங்கே போட்ட? ஒழுங்கா தேடி எடுத்து சடக்குன்னு தண்ணி ஊற்றிட்டு யூனிஃபார்ம் போட்டு கிளம்பு. ஏய், இது தாண்டி என் வாட்டர் கேனு. ஒழுங்கா கொடுத்துரு பார்த்துக்கோ. பொய்யா பேசுறடி. குடுறி என் வாட்டர் கேனை. அம்மா, இவன் என் வாட்டர் கேனை எடுத்து வச்சுட்டு தர மாட்டான். ஏய் திணிமுட்டை, இது ஏன் வாட்டர் கேன்? வாட்டர் கேனை எங்கடி போட்ட? கடைசி நேரத்தில் ஏன் வாட்டர் கேனை புடுங்க பார்க்குற? விட்ரி. ஏய் குடுறி. விட்ரி, நான் அவனை அடிச்சு விடவே பார்த்துக்க. ஏய், நீ என்னடி அடிக்கிறது? குடுறி என் வாட்டர் கேனை. குட்டுக்குள்ள உன்னைய தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன் பார்த்துக்கோ. ஆமாம், இவன் என்னைய தூக்கி போட்டு மிதிப்பா. அது வரைக்கும் நான் பண்டு கணக்கு அப்படி மேலே போயிட்டு கீழே வருவேன். ஏண்டி உன்னைய பேசாமல் இருந்தடி, என் வாயை கலராதடி. ஏய் டோரா மாட்டா, குடுறி என் வாட்டர் கேனை. ஏன் முடிவா பிடிச்சிருக்கிற? இந்த வாங்கிக்கடி. வலிக்குதுடி. எத்துற இருட்டி. நானும் உன்னை எடுத்து வேண்டி. முடிய விட்டுறீ. வலிக்குதுடி. ஷோ, அக்கா தங்கச்சி ஆரம்பிச்சாருங்களா? சனி ஞாயிறு லீவ் விட்டு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகங்களையும் ஒவ்வொரு தடவையும் இந்த அக்கிரமம் தான். இந்த அநியாயம் தான் பண்ணுறாளுங்க. வாட்டர் கேனை தொலைக்கிறதே இவளுக்கு வேலையாக போச்சு. இந்த வாட்டர் கேனுக்கு தான் சண்டை போடுறாளுங்க அதிகமாக. அடியே, ஒருத்தருக்கு சண்டை போடாமல் அவ வாட்டர் கேனை எடுத்து தண்ணி ஊற்றுங்கடி. வந்தேன் முதுகு தோலை உரிச்சு விடுவேன் பார்த்துக்குங்க. வீடியோ பார்க்கும் உறவுகளே, உங்கள் வீட்டில் இதே போல தான் சண்டை நடக்குதா? கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்கள் வீட்டில் இந்த சண்டை ஓயாத சண்டையை என்னால் தீர்த்து வைக்க முடியலை உறவுகளே. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடி எத்துற. அம்மா என்னைய வந்து அடிச்சாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு உன்னை விடுறாப்புல இல்லடி. உன் காலை உடைக்காம விட மாட்டேன்டி. அம்மா, அம்மா, இவனைய தள்ளி விட்டுட்டா. எந்திரிமா தீபா, எந்திரிமா. அடியே, அவளை எதுக்கடி தள்ளி விட்ட? அம்மா, எனக்கு கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டுருச்சு, வலிக்குதுமா. ஐயோ, தலையில அடிபட்டுருச்சா? எந்திரிச்சு உட்காருமா தீபா, என்னன்னு பாப்போம். அடியே மீனா, இவளை எதுக்கு இப்படி தள்ளி விட்ட? கீழே விழுந்ததுல மண்டை உடஞ்சு போயிடுச்சுன்னா என்னடி செய்வ? உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்காடி? இரு, உனைய வச்சுக்கிறேன். தீபா தங்கம், கொஞ்சம் பார்த்து எந்திரிச்சு உட்காருமா. எந்திரிமா, மெதுவா எந்திரிமா, அம்மா தூக்குறேன். எந்திரிமா. தீபா, மண்டையில எங்கம்மா அடிபட்டுருச்சு? இந்த இடமா வலிக்குதாம்மா? இங்கனா? அம்மா, அங்கதாம்மா வலிக்குது. அம்மா தொடாதீங்க, வலிக்குதுமா. ஐயோ, பிள்ளைக்கு அந்த இடத்துல புஸ்ஸுன்னு வீங்கி இருக்கிறே. கொஞ்சம் தண்ணியை வச்சு லேசாக தடை விடுவோமா? தொடவே விட மாட்டாளே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. சரி, ஆஸ்பத்திரிக்காவது கூட்டு போயிட்டு வருவோம். அடியே மீனா, என்னடி பார்த்துக்கிட்டே இருக்க? போடி, அவளுக்கு தண்ணி வந்துட்டு வந்து குடிக்கிறதுக்கு. அம்மா, நான் என் வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேம்மா. தண்ணி. ஏய் மீனா, என்னடி பார்த்துக்கிட்டே நிற்கிற? அந்த தண்ணியை எடுத்து குடுறி அக்காட்ட. சரிங்கம்மா. அக்கா, இந்தாடி தண்ணி குடுறி. தீபா, இப்போ தண்ணி குடிச்ச அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லையாம்மா? பரவாயில்லம்மா. மீனா, தீபா, என்னம்மா 2 பேரும் என்ன ஸ்கூலுக்கு கிளம்பாம இருக்கீங்க? நேரம் ஆகிக்கிட்டு இருக்குல்ல? அதை ஏன் மாமா கேட்குறீங்க? 2 பேரும் ஒரே சண்டை மாமா. இந்நேரம் வரைக்கும் ஒரு வாட்டர் கேனை வச்சுக்கிட்டு 2 பேரும் அப்படி சண்டை போடுறாளுங்க மாமா. அந்த பாருங்க, இளையவ மூத்தவளை கீழே தள்ளி விட்டுட்டா. மேலே பின்னாடி மண்டையில் வேற லேசாக கீழே விழுந்ததில் அடிபட்டு லேசாக வீங்கினாப்புல இருக்குது பாருங்க மாமா. என்ன சொல்ற அன்னைக்கிளி? மண்டையில அடிபட்டுருச்சா? பிள்ளைக்கு என்னாச்சு? மாமா, லேசா மண்டைக்கு பின்னாடி மட்டும் வீங்கி இருக்கு மாமா, மற்றபடி ஒன்றும் இல்லை மாமா. என்னது, மண்டைக்கு பின்னாடி வீங்கி இருக்குதா?
அன்னைக்கிலே பிள்ளையை கிளப்பி விடு, நான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன். என்ன ஏதுன்னு முதல் ஆரம்பத்திலேயே பார்த்துடணுமா? மண்டையில் வீக்கம் இருக்கக்கூடாதுமா. ரத்தம் வந்துட்டா கூட ஒன்றும் இல்லை, இப்படி வீங்கி இருக்கிறது எப்படின்னு தெரியலையே. நான் ஆஸ்பத்திரிக்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன். அன்னைக்கிலே மணி 8:30 ஆயிடுச்சுல, நாங்கள் போனால் ஒரு அரை மணி நேரம் ஆகும், போகிறதுக்கு சரியாக இருக்கும். 9 மணிக்கு டாக்டர் வந்துடுவார். நான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிட்டே வந்துடுறேம்மா. அதுக்கப்புறம் நானே அவளை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுடுறேன். இந்த சின்னவளை மட்டும் கிளப்பி விடு. அப்பா, அக்காவை நான் தெரியாம தான்ப்பா தள்ளி விட்டேன், வேணுக்குன்னு தள்ளி விடலப்பா. மீனா, நீ தள்ளி விட்டதுல அக்கா கீழே விழுந்து அவளுக்கு மண்டை உடஞ்சிருந்துச்சுன்னா என்னம்மா செய்யறது? இல்லை ஒரு கை காலே போச்சுனாலும் என்ன செய்யறது சொல்லு? வெள்ளாட்டு தான் வினையாகும், சரியா? இந்த மாதிரி தள்ளி விடுற பழக்கம், அடிக்கிற பழக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாது, சரியா? இருக்க நீங்கள் பெரிய பிள்ளைங்க, சின்ன பிள்ளை போல நடந்துக்கிடக்கூடாது, சரியா? அப்பா, தெரியாம செஞ்சுட்டேன் அப்பா, மன்னிச்சுக்குங்க. இனிமே இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அதுக்கு ஆளுக வந்து அடக்கிற முறையில் அடக்கினா தான் அடங்குற ஆளுக, இல்லைன்னா ஆட்டத்தை அடக்க முடியல. பாரு, அவ அப்பாட்டனா இப்படி பம்மி பேசுறா, நம்ம கிட்ட வாய்க்கு வாய் பேசுவா. அவளை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுமா, நான் தீபாவை கூப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுறேன். தீபா, ரொம்ப வலிக்குதாடா? அப்பா, லேசா தான்ப்பா வலிக்குது. தீபா, நீ சாப்பிட்டியாடா? மாமா, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு 2 பேருக்கும் சாப்பாடு தான் மாமா போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் இவளுக்கு சண்டை போட்டு இப்படி இவ்வளோ கீழே தள்ளி விட்டுட்டா பாருங்க. சாப்பாடு ரெடியாக இருக்கு மாமா, அவளை சாப்பிட்டுட்டு நீங்கள் ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. சரி அன்னைக்கிலே, 2 பிள்ளைகளுக்கும் சாப்பாடை போட்டு கூட சாப்பிடட்டும். சரிங்க மாமா. அண்ணே, என்ன நடந்துச்சிங்க? ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க? மீனாட்சி, நீ ஏமா என்னமோ மாதிரி இருக்க? ராஜா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க. அம்மா, அதை நீங்கள் சொல்லாதீங்க. அண்ணே, என்னாச்சு அண்ணே? சொல்லுங்க அண்ணே. ஒன்றும் இல்லை குழந்தனாரே. மீனாட்சி, என்னாச்சுமா? நீயாவது சொல்லுமா. அது வந்து ஒன்றும் இல்லையே, சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அண்ணே, நடந்தது என்னன்னு நீங்கள் 2 பேரும் சொல்லலைன்னா எனக்கு ஒன்றும் தெரியாமல் போகாதண்ணே. அம்மா, நீங்கள் அண்ணிட்டையும் மீனாட்சிட்டையும் சண்டை போட்டதை நான் வெளியே நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு தாம்மா உள்ளே வரேன். அம்மா, உங்களுக்கு வாய் இருந்தால் என்னன்னாலும் பேசலான்னு இருக்காம்மா. ஏம்மா, மீனாட்சி அவங்க அக்காவை பார்க்குறதுக்கு ஆசாசையாக ஊர்லேருந்து வந்திருக்கா. அவள் மனசை ஏமா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க நீங்கள்? அப்படி என்னத்தடா நான் சொல்லிட்டேன், உள்ளதானே சொன்னேன். நீ வந்தனைக்கேவும் அவள் தங்கச்சியும் வர வச்சிருக்கா பாரு, இதுலேருந்து அவளுக்கு யோக்கியத்தை உனக்கு தெரியுதா? அம்மா, மறுபடியும் மீனாட்சியை தப்பாக பேசாதீங்கம்மா. அம்மா, மீனாட்சி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைம்மா, அவளை தப்பாக பேசாதீங்கம்மா. ஐயோ, இவங்கிட்ட பதிலுக்கு பதில் பேசினோம்னா இவன் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டானே. அவன் போக்குள்ளேயே போய் அவனை மாற்றுவோம். என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டு வைப்போம், அப்போ தான் நம்ம சொல்கிறத நாளைக்கு கேட்பான். சரிப்பா, இனிமேல் அவர்களை அப்படி பேச மாட்டேன். எனக்கு என்ன, யாரும் எக்கடி கட்டு போகட்டும். என் மகன் வந்திருக்கான், அந்த சந்தோஷத்தை நான் கொண்டாடுறேன். என் மகன் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிப்பா, இனிமேல் யாரையும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், சரியாப்பா? அம்மா, இப்போ என் முன்னாடி இப்படி பேசிட்டு நான் இல்லாதப்ப அண்ணியவும் மீனாட்சியும் ஏதாவது பேசுகிறதாக என் காதுக்கு வந்துச்சு, பிறகு நான் அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், அப்படியே கிளம்பி போயிடுவேன், பார்த்துக்குங்க. அதான் பேச மாட்டேன்னு சொல்கிறல்லப்பா, திருப்பி அதையே எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? மனசா, என்னம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிற? தங்கச்சி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிற, அவளுக்கு நல்லது போலெல்லாம் செஞ்சு கொடுத்து அவளை நல்லா பார்த்துக்கோ. கூட்டு போமா தங்கச்சிய. சரிங்கத்த. சித்தி, தங்கப்பிள்ள ஸ்கூல் விட்டு வந்துட்டீங்களா? வாங்க செல்லாம். சித்தி, வந்துட்டேன் சித்தி. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? சித்தி, உனக்கு பிடிச்ச பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், ரூமில் வச்சிருக்கிறேன், வா எடுத்து தரேன். சரிங்க சித்தி. சித்தப்பா, இப்போ போய் சித்தி வாங்கிட்டு வந்திருக்கிற பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா உங்கள் ரூமுக்கு வரேன், நீங்கள் வாங்கிட்டு வந்த பொம்மையெல்லாம் எனக்கு கொடுங்க சித்தப்பா. சரி தங்கம். சித்தி, வாங்க போகலாம். சரி, வா போகலாம். என் தங்கச்சியை நான் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. என் பிள்ளையை பார்த்த உடனே அப்படியே முகத்தை மாற்றிட்டா. அவன் மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். அண்ணி. சொல்லுங்க குழந்தனாரே. அண்ணி, இனிமே அம்மா அவங்கக்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டாங்க அண்ணி. அவங்கள இன்னும் நான் கண்டித்து வைக்கிறேன், சரியா அண்ணி? நீங்கள் மீனாட்சியை நல்லா பார்த்துக்குங்க. சரிங்க குழந்தனாரே. தம்பி, நீங்கள் சொன்னாப்புல அவங்க திருந்தவா போகிறாங்க. அவங்க குணம் கொட்டுற குணம் தம்பி, தேள் போல் அப்பைக்கப்போ கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன செய்ய, அவங்கள திருத்தவே முடியாது, எல்லாம் எங்கள் தலையெழுத்து. மீனாட்சி அம்மா ரொம்ப திட்டாங்க, மீனாட்சி முகம் வாடி போச்சு.
நம்ம மனசில் மீனாட்சி தான் இருக்கான்னு எப்படி அம்மாவுக்கு புரிய வைக்கிறது? அன்னிக்கிட்ட அம்மா தப்பு தப்பாக பேசுகிறாங்க, மயனை வளைச்சி போட வந்துட்டா அப்படி இப்படின்ட்டு. நம்ம விரும்புகிறத அன்னிட்டையும் சொல்ல முடியாதே உங்கள் தங்கச்சியை நான் விரும்புகிறேன்னு. கடவுளே, இது என்ன எனக்கு வந்த சோதனை? அண்ணிட்ட நான் மீனாட்சியை விரும்புகிறத பற்றி சொல்ல முடியாது. அண்ணிட்ட எப்படியாவது நான் மீனாட்சியை விரும்புகிறத அண்ணிட்ட சொன்னோம்னா அண்ணே இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கும். கடவுளே, என்னையும் மீனாட்சியும் எப்படியாவது சேர்த்து வச்சிருப்பா.